சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் அப்போலோ மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் வாணி அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தைகளுக்கான பீடியாட்ரிஷியன், அதுலேயும் நரம்பியல் துறையில் நீங்கள் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். உங்கள்கிட்ட நான் நிறைய பேச விரும்புகிற விஷயங்கள் இரண்டு இருக்குது. நான் இது நிறைய கேள்விப்பட்டேன். அதனால் ஒன்று வலிப்பு தொடர்பான ஒரு விஷயம், இரண்டாவதாக அந்த ஒற்றை தலைவலி. இது ரெண்டும் என்னுடைய முதல் கேள்வி எங்கே ஆரம்பிக்குதுன்னா டாக்டர், இன்றைக்கு இந்தியாவில் ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் பேர் வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. நான் அந்த தகவலுக்குள்ளே ரொம்ப போகிறதுக்கு முன்னால் ஒரு 5 வருட ஒப்பீடுகளில் பார்த்தோம்னா இந்த வலிப்பு நோய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேசப்பட்டுச்சு. காக்கா வலிப்பு வந்துருச்சாமே அவனுக்கு எப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறம் அது பேசப்படலை. ஆனால் முதல்ல இருந்ததை விட அதனுடைய எண்ணிக்கை கூடி இருக்கிறது மாதிரி தெரியுது. அப்படி சொல்ல முடியாது. இட் இஸ் பீங் டயக்னோஸ்ட் மோர். ஸோ அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறையா பேர் வந்து இது வலிப்பு நோய் அப்படின்னு ஒரு தெரிய வந்து அவங்க வந்து தே கம் டு அவர் அட்டென்ஷன். முன்னே வந்து ஏதோ ஆச்சு, குழந்தை வந்து அன்கான்ஷியஸாக இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு, இது சரியாக போச்சு. இப்போது முன்னே தெர் ஆர் அதர் டைப்ஸ் வேர் குழந்தை வந்து ஒரு ஸ்டேரிங் எபிசோட்ஸோடு இருக்கும். they'll just keep looking. அதை வந்து they'll miss, they will not be aware that that is a fit. So there are several things that people are become aware of. So அதனால் இப்போ வந்து இப்போது they come to you for these conditions and then they get diagnosed. முன்ன வந்து இதெல்லாம் வந்து they were not being diagnosed at all. So I think it is an apparent increase in the numbers rather than an actual increase. முதல்ல இருந்ததை விட நம்ம இப்போ இதுதான் வலிப்புன்னு கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துக்கு முன்னேறி இருக்கோம். ஆமாம், பார்த்தோன்னோ இதுவாக இருக்கலாம், உடனே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னேறி. சரி டாக்டர், என்னுடைய கேள்வி அடுத்தது, வலிப்பு அப்படிங்கிறது வேற, வலிப்பு நோய்ங்கிறது வேறையா? அப்படி கிடையாது. வலிப்புங்கிறது இட் இஸ் அ சிம்டம். ஸோ இப்போ வந்து இப்போ somebody is fitting, people usually layman usually says வலிப்பு வந்திருக்கு. பட் வலிப்பு நோய்ங்கிறச்சு இட் இஸ் சம்திங் தட் இஸ் ரெக்கரண்ட். So somebody has 2 or more episodes of seizure, then it becomes epilepsy. So seizure is வலிப்பு, வலிப்பு நோய்ங்கிறச்சு எபிலெப்சி. சரி டாக்டர், இப்போ வலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குணப்படுத்திட முடியும். ஆனால் வலிப்பு நோய் அப்படிங்கிறது நாள்பட்டு குணப்படுத்த முடியும் அல்லது குணப்படுத்த முடியாமல் போயிடுமா? We usually say we can treat it. We don't say we can cure it. So mainly the problem is the tendency to fit remains in the brain. A person has a tendency, they will fit given the circumstance. So for example, இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீப் டெப்ரைவேஷன், சரியாக நைட் தூங்கலை, இல்லை ஹை ஃபீவர் இருக்குது, ஸோ தே ஆர் நாட் வெல், ஆர் தே ஹவ் ஹேட் டயரியா, வாமிட்டிங், ஸோ தே மே ஹாவ் அ ஸ்லைட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். அந்த மாதிரி ட்ரிகர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரிகர்ஸ் ஆமாம், அந்த ட்ரிகர்ஸ் இருக்கிறப்போ தே மே ஃபிட். When they fit, they need immediate urgent treatment. But the aim is for them not to fit. In spite of triggers, they should not fit. For that we start treatment, especially in children who are having recurrent fits. திரும்ப திரும்ப வருது இல்லைங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு we give them medication long term. By long term I mean 2 to 3 years. In children, what our aim is 2 to 3 years of seizure freedom on medication. So அந்த medicines-ல if they have 2 to 3 years of seizure freedom, then we try to taper off the medication. ஸ்லோவாக நிறுத்த ட்ரை பண்ணுவோம். நிறுத்தினதுக்கு அப்புறமாவும் வரதா இல்லையாங்கிறத பார்ப்போம். அப்சர்வேஷன்ல ஒரு 70% of children as they grow up, they don't need it. They will stop having fits, they will stop the medications also. But ஒரு 30% of children நம்ம மருந்தை நிறுத்தின உடனே திரும்ப வந்துடும். And the first few weeksலேயே தெரிஞ்சுடும் that they will get it. But some of them will get it even up to a year after stopping medication, they will get it again. ஒரு பேரண்ட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும். என்னென்னா, இதெல்லாம் இந்த சிக்கல்லாம் குழந்தை இப்படிலாம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது ஃபிட்ஸ் லீட் பண்ணும், இதை பண்ண விடாதீங்க குழந்தைங்களை, ஓரளவு அதை கண்காணிங்க அல்லது அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா இதை சொல்லுவீங்க டாக்டர்? Generally for all my patients, epileptics especially, ஸ்லீப் டெப்ரைவேஷன் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். நைட்டு சரியாக தூங்கணும், அட்லீஸ்ட் 7 hours ஸ்லீப். சில்ட்ரன் க்ரோயிங் சில்ட்ரன் படுக்கைக்கு போகணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு typically we are not able to, at least minimum 7 hours. Generally I advise early to bed, early to rise only. Okay. Because school
ஒரு குழந்தைங்களுக்கு வந்து obviously they have to wake up, go to school. Schools, most schools, buses, school vans start by 7:30 to 8. 6-7 o'clock. So if they have to wake up by 6:30, then they should really be in bed by at least 10 o'clock. So that is the ideal. Weekends of course konjam inganga, that is fine. Generally speaking, growing children less than 12-year-old children should have 8 to 9 hours sleep uninterrupted. இந்த மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்கிக்கிறோங்கிற அந்த இது வந்து it does not work. You need uninterrupted sleep. And that's true even for normally for growth also, children need sleep. ஓகே டாக்டர், இப்போ குழந்தைகளை பொறுத்தளவில் இந்த மாதிரி ஒரு வலிப்பு வியாதி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற வரைக்கும் எந்த வயதில் இப்போ ஆரம்பிக்குது டாக்டர்? எல்லா வயதிலும் starts from newborns, நீங்கள் ஒரு all the way up to 16. It can start at any point. Different types of it start at different points in life. நியூபார்ன்கிற கேள்வி வரும்பொழுது அப்போ அது குழந்தைகளுக்கு அவங்க அம்மாட்ட இருந்தோ அல்லது ஹெரிடிட்டரியாவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தோணுது டாக்டர், அப்படி இல்லையா? இருக்கு. There are some hereditary types of fits also. There's some that are from genetic defects. So there are certain gene defects that can cause what we call epileptic encephalopathy. So ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப பேபி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு. சில குழந்தைங்களுக்கு 4 மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும், 4 to 6 monthsல ஸ்டார்ட் ஆகும். சில குழந்தைங்களுக்கு they grow up, ஒரு 2 to 3 years வரல they're normal, ஒன்றுமே இருக்காது. They will start at that age. So there are different stages at which different types of fits will start. இப்போ குழந்தை அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ளே கருவுற்று இருக்கும் பொழுது, குழந்தைகள் இருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை நம்ம கவனிச்சிடறோம். இந்த ஜீன் அடிப்படையில் மூளை வளர்ச்சி இருக்கா, அப்புறம் உறுப்புகள் வளர்ச்சி இருக்காங்க, இதயம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கணிச்சிட்றோமே. இந்த மாதிரி குழந்தையினுடைய பெற்றோர்கள் அல்லது வேறு யாருக்காவது ஃபிட்ஸ் இருக்கிறதுங்கிற ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை குழந்தை அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே கவனித்து அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? வெரி ரேர். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன வரலையா? It is not usually, it is not a single gene defect. நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ சப்போஸ் we find a particular gene defect in the mother or the father and it is transmitted straight to the child, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஜீன் தெரிஞ்ச டிஃபெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஆன்டிநேட்டலாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் வந்து we have to do what we call amniocentesis-னு சொல்லுவாங்க. அந்த கருவிலேருந்து நீர் எடுத்து அதை பரிசோதனை பண்ணி அதில் வந்து சிங்கிள் ஜீன் டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கலாம். அது வந்து ரேர். மோஸ்ட் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரெயிட். இப்போ அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைக்கு வந்து தான் தீரும் அப்படிங்கிறது கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அட் த சேம் டைம் குழந்தைக்கு இருக்க பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது இருக்கும், யாருக்காவது ரிலேட்டிவ்ஸ்க்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் a polygenic inheritance. ஸோ நிறையா there are different permutations and combinations. வலிப்பு நோய் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கும் வலிப்பு நோய் இப்பொழுது நிறைய வருது. ஏன் வருது இந்த வலிப்பு நோய்? இதை முழுமையாக குணப்படுத்த முடியுமா? வாழ்நாள் முழுக்க இந்த வலிப்பு நோய் வந்தவர்கள் மாத்திரைகளையோ மருந்துகளையோ எடுத்துக்கணுமா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. வலிப்பு நோய் அப்படிங்கிறதுக்கு உடனடி தீர்வுன்னு நம்ம சமுதாயம் என்ன ஏற்றிருக்க விஷயம் கையில் ஒரு கம்பியை கொடுக்குறது. இதை தான் அது சரியா இல்லையா நிறைய பேருக்கு தெரியல. ஏன் அதை கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் பல இடங்களில் காலமாக வந்துட்டு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப்னு ஒன்றும் கிடையாது. வாட் வி ஜெனரலி சே, ஃபிட்ஸ் வந்ததுன்னா ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் படுக்க வைங்க, அக்கம் பக்கத்தில் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ whoever is fitting should not hurt themselves. If required you can put a soft pillow under the neck. தலை ரொம்ப லோல ஆறுது, ஒரு கழிச்சு படுக்கிறதுன்னு சொல்றாங்க. அது லெஃப்ட் ஆர் ரைட், லெஃப்ட் ஆர் ரைட், இப்படி நம்ம இந்த மல்லாக்க படுக்காம ஒரு கழிச்சு படுக்கிறது. So that is just what we call recovery position. So in case vomit வந்ததுன்னா அது திரும்ப செஸ்ட்டுக்கு போகாம வெளியில வந்துரும். ஸோ இந்த சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் உடனே வந்து என்ன இருக்கோ அது இந்த மாதிரி படுக்கிறதுனால குறைஞ்சிரும் அல்லது மறைஞ்சிரும்னு சொல்றீங்க டாக்டர், இல்லையா? சரி டாக்டர், இப்போ இந்த பேரண்ட்ஸை பொறுத்தல குழந்தைகள், ஏன்னா பெரியவங்களுக்கு சொல்ல தெரியும், அவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்கிறதில்ல, ஆனால் அவருக்கு வந்திருக்கிறதுங்கிற பொறுத்து ஒரு ஐடென்டிட்டியோட நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க தெரியாது. ஏன்னா பெரும்பாலும் இந்த வியாதியை பொறுத்துள்ள பேரண்ட்ஸ் எப்படி வருது, என் பிள்ளைக்கு அதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இருப்பாங்க. காய்ச்சல் தலைவலி மாதிரி இது இல்லை, இது ரொம்ப ரேர் ஒரு எண்ணிக்கையில் கணக்கு பண்ணும்பொழுது. அப்போ அதெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கும் இல்லை, அதெல்லாம் வராது அப்படிங்கிறது மாதிரி ஒரு தன்னம்பிக்கையில் இருப்பாங்க. சரி, ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கையில் இருந்து
இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸுக்கான அறிகுறி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் எதை வச்சு அதை கணிக்கலாம்? Usually, if it is a grand mal seizure, there is nothing. It just happens. வந்துரும், எங்கே வேணால் வரும். It can happen at home, it can happen in school, it can happen anywhere. So அதுக்கு வந்து you don't have any warning signs. It will just happen. இந்த நிமிஷமும் சொல்லாமலே வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த மாதிரி விஷயம் தான் அது. ஓகே. But there are other types where things like there can be some triggers, as I said. Bright lightsல உட்கார்ந்துட்டே இருந்தாங்க, ஒரு சின்ன அறிகுறியை வச்சு கண்டுபிடிக்கலாம். There's some odd behavior changes. Sometimes the children and the complex partialனு சொல்றப்ப குழந்தைங்க வந்து they'll have some lip smacking movements. So திடீர்னு ஏதாவது ஒரு மாதிரி ஒரு odd movement பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் they will fit. So that we call as aura, which is a warning. But it does not happen in every case. ஒரு கேஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வர்றாங்க, உங்களுக்கு ஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கீங்க. அந்த ஃபிட்ஸு திருப்பி எப்போ வரும், எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகலாம்னு ஒரு மருத்துவராக கணிக்க முடியுமா அதை? No, I don't have a crystal ball to look at and tell you. No, I just have to. வரலாம், வராமலே இருக்கலாம். Usually what we say is மருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா majority of the children, up to 70 to 80% of the children don't get seizures on medication. Okay. But there is still a small percentage who will get seizure and we cannot predict. எப்போ வருங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. All we say is keep an eye on it. நார்மலாக நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் அது பண்ணாத இது பண்ணாத, நீ வந்து ஸ்விம்மிங் போகாத, நீ சைக்கிளிங் பண்ணாத, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். As long as they are so எல்லாம் பண்ணலாம். As a normal child, treat them like a normal child, but keep them under supervision. ரொம்ப பிஸி ரோட்ல போய் தனியாக சைக்கிள் பண்ணாத. ஒரு குழந்தை ஒரு பஸ்ஸில் போகுது இல்லை காரில் அம்மா அப்பாவோட போகுது, திடீர்னு அந்த குழந்தை ஏற்கனவே ஃபிட்ஸ் வந்தவங்க தான், அவங்க அந்த நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு 70% வரைக்கும் வராது, அந்த 30க்குள்ளே இருக்கிறவங்கள நம்ம பார்க்கலாம். இந்த 30% உள்ள ஒரு குழந்தைக்கு அப்படி ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக கையில் அவங்க அதுக்கான ஒரு மாத்திரையை வச்சு நீங்கள் கொடுத்துருக்குற மாத்திரையை போட்டால் உடனே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது மாத்திரை செயல்படுறதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும், இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணாது, ஆனால் இம்மீடியட்டாக பண்ண வேண்டிய விஷயம்னு வேறு இருக்குது அப்படின்னா அது என்ன? See, there is something called rescue medication. Okay. So ரொம்ப ஜாஸ்தி ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து we give a nasal spray. Normally when a child is fitting, you are not supposed to feed them anything. வாயில் எதுவும் கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது. Okay. You should wait till they become conscious for them to give anything in their mouth. So அப்போ வந்து we do give nasal sprayன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு டோஸ் எழுதி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃபிட்ஸ் வர குழந்தைங்க, எஸ்பெஷலி இஃப் தேர் லிவிங் இன் அ ரூரல் ஏரியா, ஸோ உடனே எமர்ஜென்சிக்கு வர முடியாது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து வி கிவ் சம்திங் கால்ட் அ ரெஸ்கியூ மெடிக்கேஷன். ஸோ இதை கொடுத்துட்டு தென் யூ பிரிங் தெம் டு த ஹாஸ்பிட்டல். Generally, my advice is if you are giving rescue medication, you have to bring them to the hospital. Rescue medicine என்ன பண்ணும் டாக்டர்? It's an anticonvulsant. So you give it in one nostril. நீங்க வந்து it's like a squirt. Basically nasal spray. So you squirt it up the nose. அத வந்து நோஸ்ல அப்படியே squirt பண்ணிட்டு 2 or 3 or 4 whatever we give according to the body weight, we give the dosage. அதை கொடுத்துட்டு you just come to the hospital. So what that does is it stops the convulsion. இப்போ நீங்க எமர்ஜென்சிக்கு வந்தீங்கன்னா they will give it under the vein. Vein intravenous கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம we are giving it in a different form. We are giving it from the nose. இந்த ஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் இப்போ ஒரு 5 வயது குழந்தை, 7 வயது குழந்தை, 14 இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. இவங்களை பொறுத்தளவில் இந்த ஃபிட்ஸ் வந்த உடனே இவங்களுக்கு இந்த ஃபிட்ஸ் எவ்வளவு நேரம் நீடிக்குது அப்படிங்கிறதுக்கான டைமிங் இருக்கா, அல்லது ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா அது இவ்வளவு நேரம் தான் நீடிக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிரும் எடுத்துக்கலாம்? அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு கேஸ் ஒரு மாதிரி இருக்கும். There are children whom I have seen who have fitted for even 60 minutes also in spite of medication. Okay. This is I'm telling you in the emergency. They've come to the emergency. We are dealing with them. We are treating them with multiple anticonvulsants. They continue to fit. So they go into what we call a vicious cycle. It's very difficult to break that cycle. But generally speaking, most fits are lasting less than 5 minutes. Okay. Majority will be less than. The ரொம்ப prolonged fitsங்கிறது ரொம்ப rare. It's very rare. But any fit for that matter, please take them to a doctor. அவங்கள பார்த்து let them be examined
make sure that it is not something else is not going on. பல பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இணைந்திருங்கள். இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. பெற்றோர்களோட வந்து ஃபிட்ஸ் வந்த ஒரு குழந்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, ஒரு ட்ராவலில் இருக்காங்க. இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துடுது. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ஃபிட்ஸ் குறைஞ்ச அந்த குழந்தை சரியான உடனே ட்ராவலே வேண்டாம், நம்ம வீட்டுக்கு திரும்பிடலாம், பிள்ளை இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும், லெட்டஸ் நாட் ட்ராவல், அந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டிய அவசியத்தில் பெற்றோர்கள் இருக்காங்களா? அல்லது கொஞ்சம் நேரம் முடிஞ்ச உடனே ஒரு மில்க்கோ ஒரு ட்ரிங்க்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பரவாயில்ல முகத்தை கழுவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாங்கிற அளவுக்கு தான் ஃபிட்ஸ் இருக்கா? அது சொல்லவே முடியாது. இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் த கம்ஃபர்ட் லெவல் ஆஃப் த பேரண்ட்ஸ் இஸ் வெல். ஸோ மோஸ்ட் பேரண்ட்ஸ் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிட்ஸ் வந்துடுத்துன்னா தே டோன்ட் வாண்ட் டு ட்ராவல். பயப்படுவாங்க. திரும்ப வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? Especially if they're going to a rural area or if they're going to somewhere where there is not enough medical facility, they will be scared. But generally speaking, we tell parents that you treat them like normal. Travel போது you try and avoid sleep deprivation. வேளைக்கு சாப்பாடு கொடுங்க. Try and avoid triggers. Usually it's fine. Most of my patients travel well. They don't have any issues, and we know children sleep well even during travel. They are not மண்டி ஆடுறதுன்னு எந்துக்கிற டைப் கிடையாது. எதில் பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க டாக்டர்? அதாவது 2 விஷயமா பார்க்கலாம் அந்த கவலைப்படுறத. ஒன்று பேனிக், இன்னொன்று சொசைட்டியில் யாரும் நம்ம பிள்ளைக்கு இப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு கஷ்டமாக போயிடுமோ அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் டாக்டர். சோஷியல் ஸ்டிக்மாங்கிற விஷயத்தில் அவங்க எப்படி வெளியில் வரலாம்? இப்போ எபிலெப்சின்னு பீப்புள் திங்க் தட் ஐயோ இது பெரிய வியாதி, இது ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு they are scared. They don't want people to know, and especially when it's a teenage girl, they don't want others to know. There is a social stigma attached to it. This is a girl who's going to grow up. They are thinking for future, how are people going to perceive her, இந்த பயத்துல இருந்து எப்படி ஒரு பெற்றோர் வெளியேறது டாக்டர்? I really say that treat it like any other disease. ஓகே, நீங்க மற்றவர்களுக்காக கவலைப்படாதீர்கள், மற்ற வியாதி மாதிரி தான் இதுவும், நீங்க சாதாரணமா எடுத்துக்கங்க, சரியாயிடும். You just take it like any other disease. It needs treatment. If for asthma you're taking an inhaler, for epilepsy you're taking a medication. How is it any different? For me it's no different. இந்த வலிப்பு நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குழந்தையை பாதிச்சதுன்னா அதனால் அதை அடிப்படையாக கொண்டு வேறு என்னென்ன பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு? இல்லை அப்படி ஒன்றுமே கிடையாது, ஃபிட்ஸை மாத்திரம் தனியாக ட்ரீட் பண்ணலாம், அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வராதுன்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. I mean most of the epileptics are standalone. They have just the fits alone, we can treat them. But there are several that have other coexisting problems. So அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஃபிட்ஸ் கொண்டு வந்ததா இல்ல ஃபிட்ஸ் கொண்டு வராமலே? It may be simultaneously they have these problems like a learning difficulty. Some of my cerebral palsy or condition இருக்கு, they may have seizures. So coexisting problems may be there. At the same time, when you're treating epileptics, you're treating them with medications which are acting on the brain. So these medications have side effects. So அதுகளுக்கும் they're all strong medicines we are using. So they also have side effects. So it varies from patient to patient again. I have got toppers in my epilepsy patients. On the other hand, I have patients who are attending special school also. So it varies from patient to patient. பட் ஒருவேளை வலிப்பு நோயால் ஒரு குழந்தைக்கு இன்னொரு துணை நோய் 2 கூட வருது, அந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா வலிப்பு நோயை குணப்படுத்துகிற மருந்துகளோ அல்லது வலிப்பு நோய் குணமான பின்னாலே இந்த பிரச்சனையும் விலகிருமா? இல்லை இது தனி அது தனியா? அது தனி இது தனி தான் நான் சொல்லுவேன். பட் there are some conditions where epilepsy causes developmental delay. So epilepsy treat பண்ணா delay கொஞ்சம் ஓரளவுக்கு you can stop, you can make them better. So there are conditions where primary disease treat பண்ணா the கூட வர secondary problems can sort themselves out. ஒரு 100 பேஷண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர், அதில் ஒரு 10 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் அனுபவத்தில் நான் 10 பேஷண்ட்டை பார்த்தேன்னா 10ல் மேக்ஸிமம் இந்த பிரச்சனைனால வர idiopathic அப்படிப்போ nobody knows, we don't know what causes it, we don't know. It's an electrical disturbance. யாருமே கண்டுபிடிக்கல. There are very rare gene defects that have been identified for epilepsy, but as such they are very rare encephalopathy type of
defects. Generally, நம்ம பார்க்குற bread and butter epilepsy patients that we see on a regular basis, we don't know why they fit. It's an electrical disturbance in the brain. So EEG னு ஒரு investigation பண்ணுவோம். அதில் we can, very often we can pick out electrical disturbance in the brain. But we don't know why these children. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னா, இப்போ உதாரணமாக திருமணமானவர்கள் இல்லை ஒரு அவங்க கருவுற்றிருக்காங்க. கருவுற்றிருக்கும்போது நம்ம எடுக்கிற பல பரிசோதனைகள் எல்லாமே நமக்கு உதவுது. எதை அவாய்ட் பண்ணலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த அவாய்ட் பண்ணுற விஷயங்களில் என்னுடைய பிறக்க போகிற குழந்தைக்கு வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. We cannot predict. இந்த வரைக்கும் நம்மளுடைய சயின்ஸ் அந்த அளவுக்கு யாராலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இது வரல, we don't know. வலிப்பு நோய் தொடர்பாக நம்ம பார்க்கும்பொழுது பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது மாதிரி பார்க்குறோம். சொசைட்டியில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். பெண்களுக்கு சதவீதம் ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது பெண்கள் குறைவாக இருக்கிறதாக நம்ம பார்க்க. இது உண்மையா டாக்டர்? நாட் நெசசரிலி, நோ. இன் சில்ட்ரன் ஐ சி ஈக்குவலாக தான் பார்க்குறேன் நான். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஜென்ரலி வி சி ஈக்குவல் இன்சிடென்ட்ஸ் தான். ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் இது டிஃப்ரென்ஸ். இவங்க கூட உங்க குறைச்சல் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தெர் ஆர் சம் கண்டிஷன்ஸ் தட் ஆர் லைக் தட், பட் நாட் எபிலெப்சி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி myDoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0440401066. குழந்தைகளுக்கான பிரச்சனையில் இன்றைக்கு அதிகமாக பேசப்படுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வலிப்பு நோய் மற்றும் ஒற்றை தலைவலி. இந்த நோய்களை எல்லாம் முழுமையாக குணப்படுத்த முடியுமா? ஏன் வருது? இந்த சமுதாயம் இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களை எப்படி பார்க்குது? இணைந்திருங்கள். அடுத்த வாரமும் தொடர்ந்து பேசலாம். இது அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம்.